நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்பது இந்த சூழ்நிலைகளை பார்த்து வருவதல்ல. நமக்குள்ள இருக்கிற தேவ வசனமாகிய அந்த ஜீவ ஊற்றின் நிமித்தமாக வருவது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தில் வேரூன்றி கட்டப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து வருகிற விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. இயேசுவின் நாமத்தில் இறையாதே என்று கட்டளையிட்டு சூழ்நிலைகளை மாற்றும். ஆரம்பத்தில் விசுவாசத்தில் நிலைச்சு நின்ற நம்ம போக போக அந்த சேஞ்சஸ் நமக்கு எதிர்பார்த்தபடி நடக்காத நிமித்தமாக விசுவாசம் வழுவி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று போகக்கூடாது. அந்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரோடு நான் நிற்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது, நிச்சயமாகவே அவர் பலத்தில் நான் சுதந்திரவழியாக மாறுவேன் என்று அறிக்கையிட்டு ஜெயம் எடுப்பது தான் விசுவாசம். அப்போ அந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம பயந்து அந்த ஓடுகிற ஓட்டத்தை கைவிடக்கூடாது. நான் தோற்று போயிட்டேன் என்று நம்மளே அறிக்கையிட்டு அந்த ஜெயத்தின் பாதையை விட்டு விலகி போகக்கூடாது.